வணக்கம். என்னோட சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டென்ட்டும் இன்ஃபர்மேஷனும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி போகி பண்டிகை ப்ளஸ் திருவாதிரை ரெண்டும் ஒரே நாளில் வந்திருக்கு இல்லையா? அதுக்கு நான் என்ன குக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். நம்ம சேனலோட மோட்டோவே சிம்பிளாக குக் பண்ணணும், சீக்கிரமாக குக் பண்ணணும், ஹெல்த்தியாக குக் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறது, சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம இப்போ vlog-ல போகலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் மெத்தடில் எப்படி களி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திருவாதிரை அன்னைக்கு எப்பவும் களி பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஒரு ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காவோட சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இப்போ ஒரு மொத்தமாக சேர்ந்து எனக்கு ஒரு 3/4 கப் இருந்தது. அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நான் இன்ஸ்டா பாட்டில் தான் யூஸ்வலி ப்ரெஷர் குக் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டா பாட்டில் வச்சுட்டேன். கூடவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்மளோட கூட்டுக்கு 7 கறி கூட்டு பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பருப்பும் அப்புறம் இன்றைக்கி போலியும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஸ்லைட்டாக வறுத்துருக்கேன். கடலைப்பருப்பையும் அதையும் நான் குக்கர்லேயே வேக வைக்க போகிறேன். இப்போ திருவாதிரை களிக்கு வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா கூட்டுக்கு, போலிக்கு. ஸோ 3மே ப்ரெஷர் குக்கர் பண்ணியாச்சு, இன்ஸ்டா பாட்டில் வச்சாச்சு. ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 3மே சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ அடுத்து என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத மெதுவாக பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் களி ஆயிருக்கு. கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அதை நீ ஒரு தடவை ஸ்டவ்வில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சுருந்தா ஈஸியாக வந்திருக்கும் அப்படின்னாங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் அதுதான் ட்ரை பண்ணணும். நான் காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ளே ரெடியாக. 7 காய்கறிக்கு மேலேயே போட்டிருக்கேன். இப்போ களிக்கு நம்ம வெள்ளை கரைசல் எடுத்துக்கணும் இல்லையா? அதனால கொஞ்சம் வெல்லம் எடுத்துகிட்டு, எங்கே பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் வெல்லம், அதையே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதை வெல்லத்தை கரைச்சிட்ருக்கேன். இப்போ நம்ம கூட்டுக்கு வறுத்துக்கலாம். இப்போ கூட்டுக்கு என்னென்ன வறுக்க போகிறோன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி, மிளகு, வத்தல். இதில் உளுத்தம்பருப்பு ஜாஸ்தி போடணும். கடலைப்பருப்பை விட உளுத்தம்பருப்பு ஜாஸ்தி போடணும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை விட மல்லி ஜாஸ்தி போடணும். என்னென்ன குவான்டிட்டி அப்படின்னு நான் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கணும். இப்போ நாட்டு காய்கறிகள் தான் முக்கால்வாசி நான் எல்லாமே எடுத்திருக்கேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கேரட்டும் எடுத்திருக்கேன், வீட்டில் இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதை கட் பண்ணிவிட்டு அதை வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்தாச்சு. இதோட ஒரு 3-4 டீஸ்பூன் தேங்காயும் சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இதுவுமே ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கரைச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த களிக்கு, அதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு. ஆனால் லைக் அவ்வளோ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம ஒரு தடவை ஸ்டவ்வில் வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போலிக்கு வச்சுருந்தோம் இல்லையா? அதுவுமே நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது கடலைப்பருப்புக்கு ஏற்றளவு வெல்லம், தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மைதா மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன். முக்கால்வாசி மைதா மாவு யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவேன். பட் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ரேராக பண்ணால் பரவாயில்லை. இப்போ நம்ம அந்த கூட்டுக்கும் அரைக்கணும். இப்போது கொஞ்சமாக புளியும் சேர்த்துட்டு, எவ்வளோ புளி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. நான் புளி இதுக்கு கம்மியாக தான் போடுவேன். புளியும் சேர்த்து நல்லா அதையும் பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா போலிக்கு அரைச்சி வச்சாச்சு, நம்ம கூட்டுக்கும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. களியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம அரைச்சதை நம்ம வேக வச்ச காய்கறியோடு சேர்த்துட்டு, பருப்பும் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், சீக்கிரமாக இந்த கூட்டும் ரெடி. இப்போ நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். நான் இன்ஃபேக்ட் வெஜிடபிள்ஸ் கூட நான் காலையில் தான் கட் பண்ணேன். பட் இருந்தாலுமே எனக்கு குக்கிங் சீக்கிரமாக முடிஞ்சது. இப்போ களிக்கு நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு திராட்சையும் முந்திரியும் வறுத்து சேர்த்துடலாம். ஸோ நம்ம களியும் ரெடி, கூட்டும் ரெடி ஆயாச்சு. அடுத்து போலி பண்ண வேண்டியது தான்.
போலிக்கு வந்து உங்களுக்கு மைதா மாவில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ வந்து கலர் நல்லாயிருக்கும். யூஸ்வலி வந்து சில பேர் மஞ்சள் பொடி சேர்ப்பாங்க, சில பேர் வந்து சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து யூஸ்வலி சேர்த்து தான் பிசைஞ்சுப்பேன். இப்போ வந்து நம்ம கூட்டுக்கும் தாளிச்சிடலாம். கூட்டுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கடுகு கருவேப்பிலை மாத்திரம்தான் தாளிச்சிட்ருக்கேன். ஸோ அதையும் தாளித்து கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம போலிக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து லேசாக கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அதை உருண்டையாக உருட்டி நீங்கள் அந்த போலியில் வச்சு பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 2 minutes ஸ்டவ்வில் வச்சு வதக்கிக்கோங்க. ஸோ நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் தாராளமாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் மாவு வந்து நான் ஆக்சுவலி காலையிலேயே நான் பிசைஞ்சு வைக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு போலி பண்ணுற ஐடியா இல்லை, அப்புறமா தான் வந்தது. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் பிசைஞ்சு வச்சேன். ஆனால் அதை வந்து ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் பண்ணுறதுக்கே வந்தேன். முதல்ல சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உள்ள அந்த நம்ம வெல்லம், கடலைப்பருப்பு, அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதையும் வச்சுட்டு இந்த மாதிரி தட்ட வேண்டியதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃப் பண்ணி தட்டும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக வரும். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு டிப்ஸ் தான். நான் வந்து குட்டி குட்டி போலியாக தான் இன்றைக்கி பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் தட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், சாஃப்டாகவும் இருக்கும். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து போலி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நான் இதுக்கான அளவு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து நெய்யோ எண்ணெயோ விட்டு இதை நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ நான் வந்து நெய் அண்ட் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து போட்டு நான் பண்ணினேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒன்றா ஃபுல்லும் நெய் போட்டிருந்தாலும் சரி, இல்லை நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டாலும் சரி, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து போலியும் சூப்பராக இருந்தது. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் லன்ச் இதுதான் அன்றைக்கி. ரொம்ப சீக்கிரமாகவும் முடிஞ்சது. ஒரு பாயசமும் பண்ணினேன். கூட்டு, களி, போலி, பருப்பு சாதம், அவ்வளோதான். சிம்பிள் லன்ச்சு. இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.